வாங்க, ஒரு அழகான கதை கேட்கலாமா? வாங்க குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான காட்டுக்கதையை சொல்லப் போறேன். ரெடியா? அப்போ ஆரம்பிக்கலாமா? ஒரு பெரிய பசுமையான காட்டுல நிறைய மரங்களும் பறவைகளும் இருந்த ஒரு அழகான இடத்துல ஒரு கரடி, ஒரு யானை, ஒரு ஒட்டகச்சிவிங்கி, ஒரு நரி, ஒரு குரங்கு, இந்த 5 பேரும் நல்ல நண்பர்களா சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. கரடி தேன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். யானை எல்லாருக்கும் உதவற நல்ல மனசு. ஒட்டகச்சிவிங்கி உயரமான மர இலைகளை ரசிப்பாள். குரங்கு எப்போதும் குதிச்சு விளையாடுவான். நரி ரொம்ப புத்திசாலி, ஆனா கொஞ்சம் சுயநலமா இருப்பான். ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? காட்டுல இருந்த ஆறு மெதுவா மெதுவா உலர ஆரம்பிச்சது. எல்லா விலங்குகளுக்கும் தாகம் எடுக்க ஆரம்பிச்சது. அப்போ யானை சொன்னது, நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்கணும். தண்ணீர் இல்லனா யாரும் வாழ முடியாது. ஆனா நரி என்ன நினைச்சது தெரியுமா? நான் மட்டும் தண்ணீரை எடுத்து வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சு ஆற்றருகே ஒரு சின்ன பள்ளம் தோண்டி தண்ணீரை மறைச்சு வச்சிட்டான். நாளாக நாளாக கரடி சோர்ந்து போனான். குரங்கு விளையாட முடியாம உட்கார்ந்தான். ஒட்டகச்சுவிங்கி தாகத்தால வாடினாள். அத பார்த்து யானைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. யானை நரியை அருகே கூப்பிட்டு மெதுவா சொன்னது, நரி, காட்டுல தனியா யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்தால்தான் நம்ம காடே அழகா இருக்கும். அத கேட்ட நரிக்கு தன் தவறு புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு நண்பர்களிடம் சொன்னான். அப்புறம் என்ன தெரியுமா? எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஆற்றை சுத்தம் பண்ணினாங்க. ஒரு பெரிய குளம் உருவாக்கினாங்க. மழையும் பெய்தது. காடு மீண்டும் பசுமையா மாறுச்சு. இப்போ எல்லாரும், கரடி சிரிச்சான், குரங்கு விளையாடினான், ஒட்டகச்சிவிங்கி மகிழ்ந்தாள், யானை சந்தோஷப்பட்டாள், நரி இனிமே